இன்னைக்கு என்னன்னா, என்னோட பேபிய ஃபர்ஸ்ட் டே பால்வாடி ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன் நானும் கூட போயிருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க இருந்தாங்க. இது எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸா இருந்தது. ஸோ ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்ல தனியா இருக்கிறதுக்கு இந்த மாரி குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு, குழந்தைங்களோட குழந்தைங்களா மிங்கிள் ஆகி நல்லா விளையாடுவாங்க இல்லைங்களா? ஜாலியா விளையாடுவாங்க. அப்புறம் இன்னும் என் பேபி வந்துட்டு அம்மா, அப்பா, தாத்தா இந்த மாரி வேர்ட்ஸ் தான் சொல்றாங்க. இன்னும் நல்லா பேச ஆரம்பிக்கல. ஸோ அதனாலேயும் இந்த மாரி குழந்தைங்களோட விட்டோம்னா, நல்லா சீக்கிரம் பேசவும் கத்துக்குவாங்க. தென் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போதும் அழுகாம போய்க்குவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் அனுப்புனோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. யார் கூடவும் மிங்கிள் ஆகல. தனியா அவங்க பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள தனியாவே இருக்கிறதுக்கு இது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சா இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு சத்து மாவு குடுத்தாங்க. அ எந்தெந்த டைம்க்கு எப்டி எப்டி தராங்கன்னு தெரியல. பட் போயிட்டு ஒரு 1 ஹவர்லேயே குடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா ஒரு 12 டூ 12:15க்குள்ள லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துர்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட பேபி நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோலாம் சாப்பிடலாம் மாட்டாங்க. பட் அங்க மத்த குழந்தைங்கள பார்த்து அவங்க பண்றத அப்படியே அவங்களும் ரிப்ளிகேட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையும் லைன்ல ஒன் பை ஒன் நிக்க வச்சு, அவங்களே கை, கால்லாம் கழுவி விட்டுட்டு, அப்புறமா லஞ்ச் ஃபுட்டும் குடுத்து, தனியா தட்டுல போட்டு குடுத்து, ஃபுட்டுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொல்றாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, குழந்தைங்க அழகா எல்லாரும் அவங்கவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.